ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல கிறிஸ்பியான பாசிப்பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஸ்நாக் அண்ட் ஹெல்த்தி ஸ்நாக். விட்டமின் ஏ, பி, சி அண்ட் இ இருக்குது. ப்ரோட்டீன், அயன், கால்சியம் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், ரொம்ப லைக் பண்ணியும் சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பாசிப்பருப்பு வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை. நான் இன்றைக்கி வறுக்காத பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 1 டம்ளர் எடுத்துட்டு அதை தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி 3 முறை கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 3 முறை கழுவி எடுத்துட்டு தண்ணி விட்டு இதை 3 மணி நேரம் ஊற வைக்கணும். தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாகவே 3/4 கப் வரைக்கும் நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது 3 ஹார்ஸ் ஊற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ 3 மணி நேரம் ஊறிடுச்சு. பருப்பு எப்படி ஊறி இருக்குது பாருங்கள். தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிடுங்க. அந்த பருப்பில் இருக்க ஈரத்தில் தான் நம்ம அரைக்க போகிறோம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பருப்பில் இருக்க ஈரத்துலேயே 20 செகண்ட் சுற்றுனீங்கன்னா போதும். மிக்சியில் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் விட்டிங்கனாவே இந்த மாதிரி அரைஞ்சி வந்துடும். 1-2 பருப்பு இருக்கணும், அப்போ வடை நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். தண்ணி சேர்க்காமல் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நிறைய தண்ணி சேர்ந்து குழன்னு ஆயிடுச்சு அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அல்லது 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சுட்டு எடுத்துடுங்க. இப்போது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இன்கேஸ் அதிகமாகிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி கடலை மாவு அல்லது அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின இஞ்சி, கொத்தமல்லி இலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் அதிகமாக சேர்த்துட வேண்டாம், லைட்டாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னுமே சீரகம், சோம்பு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் உப்பு அங்கங்கே நிற்காமல் நல்லா கரெக்டாக எல்லா பக்கம் சேரும். அதுக்காக பாருங்கள், இந்த பதத்துக்கு அள்ளி போடுற பதத்துக்கு இருக்கணும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன வடைகளாக தட்டி போட்டுக்கலாம். பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா வெந்திருக்க மாதிரி தெரியும். பட் பாசிப்பருப்பு வந்து நடுவில் வேகாமல் இருக்கும். ஸோ வடை போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி திருப்பி விட்டு ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வச்சிட்டோம்னா மேலே கருகிடும், பட் உள்ளே வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை திருப்பி விட்டு 5-6 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி போடுறத விட எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் போடுவோம். அப்போ தான் நல்லா ஃபுல்லாக உள்ள வரைக்கும் க்ரன்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு வேலையும் ஈஸி, குட்டீஸும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெருசாக போடுறப்ப சென்டரில் மட்டும் கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே டோட்டலி வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், குயிக்காகவும் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான பாசிப்பருப்பு வடை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.